என்றால் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்பீர்கள், யாருக்கு ஆளை வேணாலும் பிடிப்பீர்கள், யாருக்கு வேணாலும் அடிமையாக இருப்பீர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. உங்களை வீழ்த்த வேண்டும், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையிலே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்ற இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறாருல்ல, பாருங்க இந்த படத்தை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பார்த்துக்க. ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார், திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க. இந்த வேலையை கூட நீங்க பார்த்தீங்க. மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு திரு முரசொலி மாறனும் சரி பண்ணி கொடுத்தீங்களே. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சியில அவங்க மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அந்த மிசா சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அந்த நூற்றாண்டு விழாவிலே ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்திலே சிறையில் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் பார்த்தார்கள். ஆக உங்களை சிறையிலே அடைத்தவர் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அண்ணா திமுக அப்படி இல்ல. அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் முழுக்க விவசாயம் நிறைந்த பகுதி. நல்லா தெரியும். நான் வர்ற வழியில பார்த்தேன். எல்லா வீட்டுக்கு முன்னாடி கறவை மாடு கட்டிட்டு இருக்குது, கறவை பஸ் இருக்குது. நானும் ஒரு விவசாயி. நானும் இன்ற வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரதான தொழிலே விவசாயம். அப்படி விவசாயியுடைய உப தொழில் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பின் மூலமாக கறவை மாடுகள் மூலமாக அந்த பாலை கறந்து அதை விற்று அந்த குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை கருத்திலே கொண்டு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இப்படிப்பட்ட இந்த ஏழை விவசாயி தொழிலாளி இந்த கறவை மாடை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூடுதலாக அந்த கறவை பசுகள் பால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நான் அமெரிக்கா சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்று பார்வையிட்டேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் அதிலே கறக்குது. 65 லிட்டர் பால் கறக்குது. உடனே அதிகாரிகளை அழைத்தேன். ஏன் தமிழ்நாட்டிலையும் நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு பசுக்களை உருவாக்கி ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு ஒரு பசு இந்த கலப்பின பசு ஆராய்ச்சி மூலமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுத்தா 45 லிட்டர் நமக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பசு 45 லிட்டர் கொடுக்கும். அதற்காக தமிழகத்திலே இந்திய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய தலைவாசு கூட்டு ரோட்ல 1000 கோடியில 1050 ஏக்கர்ல அதை கட்டுவதற்கு முற்பட்டேன். பணி துவங்கப்பட்டது. இடையில கொரோனா வந்தது, காலதாமதம் ஆச்சு. இருந்தாலும் கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்து விட்டேன். அண்ணா திமுக ஆட்சியிலே 90% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சி 10% பணிகள் தான் அந்த கால்நடை பூங்கா பணிகள் நிலுவிலே இருந்து
விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் கால்புரட்சியின் காரணமாக 3 ஆண்டு கிடப்பிலே போட்டு விட்டார்கள். நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்திய காரணத்தினால் அதை 10% பணியை பூர்த்தி செய்து கடந்த ஆண்டு திறந்து வச்சாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இதுல என்னங்க அரசியல் இருக்குது? விவசாயிகளுடைய விரோத அரசு திமுக அரசு. இந்த விவசாயிகளுக்கு வயிற்றில பால் வார்க்கிற திட்டம் சாதாரண திட்டமா? 1000 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து அந்த கால்நடை பூங்கா பணியை நான் துவக்கினேன். ஒவ்வொரு பகுதியும் என்னுடைய நேரடி பார்வையிலே இருந்தது. நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தாலே அதில் முழுமையாக என்னுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி தர வேண்டும் ஆராய்ச்சியின் மூலமாக என்று கருதி இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். முடக்கி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் பயன்பெற, விவசாய தொழிலாளர்கள் பயன்பெற இந்த கலப்பின பசுக்களை விலையில்லாம நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவிலேயே பால் உற்பத்தி பெருப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்யும். கிராமப்புற பொருளாதாரம், ஏழை விவசாயி, விவசாய தொழிலாளி அவருடைய கிராம பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த கலப்பின பசுக்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமில்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சிந்து மாடு அது கிடேரிக்கு என்று போட்டா வளர்த்தி நாம அதை வளர்க்கிறோம். அதே காலைக்கு என்று போட்டா அதை விற்பனை செஞ்சிடறோம். இது என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே விவசாயி என்ன கன்று வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதே கன்று அந்த பசு ஈண்டுகின்ற அளவிற்கு விஞ்ஞான முறையில் அந்த திட்டத்தை கொண்டாந்தேன். ஊட்டியில் 50 கோடியில் அந்த பணியை தூக்கினே பாதியிலே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு சிந்து பஸ்ல கிடேரிக்கருவி என்ன கிடேரிக்கு, அதே போல காங்கியம் பசு அதுக்கு காலக்கன்று என்ன காலக்கன்று. விவசாயி என்ன நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ அந்த கன்றை அந்த பசு மூலமாக அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டம், அற்புதமான திட்டம், அதையும் முடக்கிட்டாங்க. அதுபோல இந்த ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்காவில் ஆடு ஆராய்ச்சி நிலையம், நாம் வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். அதே இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடு ஒரு வருஷம் வளர்த்தா 40 கிலோ எடை கிடைக்கும். அதையும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து அவருடைய பொருளாதார மேம்பாடைய திட்டத்தை கொண்டாந்தேன். அதே போல கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இதையெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கொண்டு வந்தேன். அதையும் மூடிவிட்டாங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கால்நடை பூங்காவிலே ஆராய்ச்சி தொடங்கப்படும். விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசு, ஆடு, பன்றி, கோழி, மீன் அனைத்து வளர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வழங்கப்படும். இலவசமாக பசுவும் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி பொழுதுதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிராமப்புற பொருளாதாரம் உயரடைய வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு கொடுத்தார்கள், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழியும் நாங்கள் கொடுத்தோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணிவிட்டது. மீண்டும் அதிமுக அரசு அமைந்தவுடன் இந்த விலையில்லா கரை பசுகள் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும்.